திருமாவளவனை கூப்பிட்டு வந்து அந்த ஆதவ அர்ஜுன் கேரக்டர் யாருன்னு கேட்கணும். எதுக்கு ஆதவ அர்ஜுன் அறிவாலயத்தில் இருக்காரு? ஆதவ அர்ஜுனுக்காகத்தான் விசிகா திருமாவளவனை தலைகீழா பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்துருந்தாரு. அதுக்கான பதில் ஆதவ அர்ஜுன். நீங்க ஆதவ அர்ஜுன் கேட்காம எங்கிட்டையும் கேட்கறீங்க. எதுக்கு திருமாவளவன் கூட ரைட் ஹேண்ட்ல சுத்துறாரு? ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு கேளுங்க. இதே முதலமைச்சர் அவர்கள் அவருக்கும் ஆதவ அர்ஜுனுக்கும் சம்பந்தம் புகைப்படம் நைட் நான் வெளியிடுறேன். விசிகே எனக்கு ஆதவ அர்ஜுனுக்கு சம்பந்தம் இல்லைன்னா நைட்டு புகைப்படம் வெளியிடும். விசிகே திருமாவளவனுக்கு நான் சொன்னதை சொல்லுங்க. ஆனா இந்த ஆதவ அர்ஜுன் யாரும் உங்க பாக்கெட்ல இருக்காராமா, எடுத்து வெளியிட சொன்னாரு. மார்ட்டின் அவருடைய மருமகனாமா, அவரு மூலமா தான் உங்களுக்கும் திமுகவினுடைய 90% பணம் யார் மூலமா வந்திருக்குன்னு கேளுங்க. விசிகேக்கு யார் பணம் கொடுத்தான்னு கேளுங்க. திருச்சி மாநாடு விசிகேக்கு யார் ஸ்பான்சர்னு கேளுங்க. அப்படின்னு யார் சொன்னாங்க? யார் சொன்னாங்கன்னு கேளுங்க. யார் மேடம்? திருமாவளவனுக்கு ரைட் ஹேண்ட்ல ஆதவ அர்ஜுன் ஒருத்தர் சுத்திட்டு இருப்பார். அவர் பேர் என்ன? ஆதவ அர்ஜுன். திருமாவளவனை கூப்பிட்டு வந்து அந்த ஆதவ அர்ஜுன் கேரக்டர் யாருன்னு கேட்கணும். இந்த லாட்ரி மார்ட்டின் ஒருத்தர் இருக்காரு தெரியுமான்னு? லாட்ரி மார்ட்டின் அவருடைய சன்னின்லா மருமகன். ஆதவ அர்ஜுனுக்காகத்தான் விசிகா திருமாவளவனை தலைகீழா பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்துருந்தார். எதுக்குன்னா எப்படியாச்சும் இந்த ஆதவ அர்ஜுனுக்கு ஒரு பொது தொகுதி வாங்கிடலாம். இதே ஆதவ அர்ஜுன் ஒரு வருடத்திற்கு முன்பு அறிவாலயத்தில் சுத்திட்டு இருந்தார். அவர் தான் MK ஸ்டாலின் அவர்களுக்கு கம்யூனிகேஷன் அட்வைசர், சோசியல் மீடியா அட்வைசர். அதனால இந்த ஆதவ அர்ஜுனை கூப்பிட்டு தம்பி ஒரு பிரஸ் மீட் கொடுங்க. ஏன்னா 2 கட்சியில் நீங்க சம்பந்தப்பட்டிருக்கிறீங்க. ஒன்று விசிகால சம்பந்தப்பட்டிருக்கீங்க, இன்னொன்னு ஆதவ அர்ஜுன் தம்பி இங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்க. நீங்க யாருன்னு தமிழக மக்களுக்கு முகம் கொடுங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநிலத்துல கட்சி நடத்துறாங்க, 21 லோக்சபா இடத்துல நிக்கிறாங்க. எதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி பணம் வேண்டும்? மம்தா பானர்ஜி இதே இந்திய கூட்டணியில ஒரு மாநிலத்தில் ஆட்சி நடத்துறாங்க. எதுக்கு 3300 கோடி ரூபாய் பணம் வேணும்? அதனால் விசிகே திருமாவளவன் நான் சொன்னதை சொல்லுங்க. ஆனா இந்த ஆதவ அர்ஜுன் யாரும் உங்க பாக்கெட்ல இருக்காராமா, எடுத்து வெளியிட சொன்னாரு. மார்ட்டின் அவருடைய மருமகனாமா, அவரு மூலமா தான் உங்களுக்கும் திமுகவினுடைய 90% பணம் யார் மூலமா வந்திருக்குன்னு கேளுங்க. விசிகேக்கு யார் பணம் கொடுத்தான்னு கேளுங்க. திருச்சி மாநாடு விசிகேக்கு யார் ஸ்பான்சர்னு கேளுங்க. எதுக்கு விசிகே காரங்க தக்கத்தின் பிடிச்சாங்க ஒரு வாரமா? ஆதவ அர்ஜுனுக்கு சீட்டு வாங்கி கொடுங்க. எதுக்கு? ஃபண்டர் மேடம், ஃபண்டர் மணி. ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு கேளுங்க. இதே முதலமைச்சர் அவர்கள் அவருக்கும் ஆதவ அர்ஜுனுக்கும் சம்பந்தம் புகைப்படம் நைட் நான் வெளியிடுறேன். எங்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசியெல்லாம் அரசியல் பண்ண முடியாது. முதலமைச்சர் வந்து எனக்கும் ஆதவ அர்ஜுன் தெரியாதுன்னா நைட்டு புகைப்படம் வெளியிடுறேன். விசிகே எனக்கு ஆதவ அர்ஜுனுக்கு சம்பந்தம் இல்லைன்னா நைட்டு புகைப்படம் வெளியிடுறேன். ஆதவ அர்ஜுன் யாருங்கிற கேள்வியை பத்தி நம்ம கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த எலக்ட்ரல் பாண்டினுடைய ராணுவ ரகசியம் சீக்கிரம் வெளியே வந்துருச்சு. நீங்க முடிச்சுட்டீங்க வர்ற மேடம், முடிச்சுட்டீங்க வர. முடக்க சொல்லுங்க. சுப்ரீம் கோர்ட் இருக்கு, எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. ஏன்னா அவர் முடக்க சொன்னா வேண்டான்னு சொல்றதுக்கு நான் யாருன்னு? அவர்கிட்ட என்ன புகார் இருக்கு, என்ன முகாந்திரம் இருக்கு, என்ன எவிடன்ஸ் இருக்கு? டெல்லியில தான் இருக்காரு. சுப்ரீம் கோர்ட்ல போய் பெட்டிஷன் போடலாம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால போய் அப்ளிகேஷன் கொடுக்கலாம். போய் முடக்க சொல்லுங்க. வேண்டான்னு சொல்றதுக்கு நான் யாரு? பத்திரிகையில ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. பத்திரிகையில் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. என்ன இருக்கோ பத்திரிகை நண்பர்கள்ட்ட கொடுக்க சொல்லுங்க. அதுக்கான பதில் ஆதவ அர்ஜுன். நீங்க ஆதவ அர்ஜுன் கேட்காம எங்கிட்டையும் கேட்கறீங்க. எதுக்கு திருமாவளவன் கூட ரைட் ஹேண்ட்ல சுத்துறாரு? எதுக்கு ஆதவ அர்ஜுன் அறிவாலயத்தில் இருக்காரு? எதுக்கு ஆதவ அர்ஜுன் முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு சோசியல் மீடியா அட்வைசரா இருக்காரு? எதுக்கு ஆதவ அர்ஜுனுக்கு பொது தொகுதி வேணும்னு விசிகே தலைகீழா நின்னாங்க? அதனால் நீங்கள் மார்ட்டின் சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியா இருந்தாலும் ஆதவ அர்ஜுன் போய் கேளுங்க. நான் ஆதவ அர்ஜுனா? ஒரு நிமிஷம், நான் ஆதவ அர்ஜுனா? இல்ல ஆதவ அர்ஜுன் சொந்த மருமகன் எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டேன். சொந்த மருமகன் எங்க இருக்கிறாரு? அவருடைய சொந்த மருமகன் எங்க இருக்கிறாரு? விசிகே கட்சியில பொறுப்பில் இருக்கார். அவருடைய சொந்த மருமகன் விசிகே வருவதற்கு முன்பு அறிவாலயத்தில் இருந்தார். அவரை கூப்பிட்டு பிரஸ் நடத்த சொல்லுங்க. கேள்வி அவருக்கு போகணும். எங்கிட்ட கேட்கறீங்க? அந்த நிறுவனத்துல இல்லை, நான் எப்படி பதில் சொல்ல முடியும்?